இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கிலாந்து பிரதமராயிருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் என்பவர் சிறந்த பேச்சாளர். அவருடைய ஆட்சியின் முடிவு வருடத்திலே அவர் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருந்தார். பலவீனத்தோடு பல அரசாங்க கூட்டங்களிலே கலந்து கொண்டார். அநேக கூட்டங்களை ரத்து செய்தும் விட்டார். ஒரு அரசாங்க விழாவிலே அவர் பேசுவதற்காக வருவதாய் இருந்தது. ஆனால் பலவீனத்தினாலே அவர் வரவில்லை என்று அறிவித்து விட்டார்கள். ஆனால் அவர் தன்னை சரி செய்து கொண்டு அந்த கூட்டத்திலே நடுவிலே ஜனங்களோடு வந்து உட்கார்ந்து கொண்டார். அந்த விழா நடந்து கொண்டிருக்கும் போது அவர் வந்திருப்பதை அறியாமல் அவருக்கு பின்னாலே உட்கார்ந்திருக்கும் 2 பேர் பேசிக் கொண்டார்கள். வின்ஸ்டன் சர்ச்சில் இப்பொழுது மிகவும் பலவீனப்பட்டு விட்டார். அவரால் இனி ஒன்றும் செய்ய முடியாது. பேசாமல் அவர் தன்னுடைய ஆட்சி பொறுப்பை வேறொரு இடத்திலே ஒப்புவித்து விட்டு போக வேண்டியதுதானே. அவருக்கு தவறான குடிப்பழக்கம் எல்லாம் இருக்கிறது. உணவு பழக்க வழக்கங்களிலே அவர் சரியாக இருப்பதில்லை. அதனால்தான் இந்த நோய் வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்று ஒருவர் சொன்னார். மற்றொருவர் அவருடைய எதிர்கட்சிக்காரர்கள் அவரை சோர்ந்து போக வேண்டும் என்று ஏதாவது செய்திருப்பார்கள் என்று பேசிக்கொண்டார். மற்றொருவர் என்ன இருந்தாலும் அவர் நல்லவர் இல்லை, ஏதோ ஆட்சி பொறுப்பு அவருக்கு கிடைத்து விட்டது, எனவே அதை வைத்து ஓட்டிக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார். இதையெல்லாம் வின்ஸ்டன் சர்ச்சில் கேட்டுக்கொண்டே இருந்தார். அவர் வந்திருப்பதை மேடையில் உள்ள ஒருவர் கண்டுபிடித்து அவரை பேசும்படிக்கு மேடைக்கு அழைத்து அவர் பேசும் வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது அவர் சொன்னார், ஒரு மனிதனை பற்றி எப்படியெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். 2-3 நபர்கள் எனக்கு பின்னாலே உட்கார்ந்து இப்படியெல்லாம் பேசிக் கொண்டார்கள். நீங்கள் ஒன்றை பேசியிருக்கலாம். வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு மொத்தத்திலே காது கேட்காது என்று பேசியிருக்கலாம். ஆம், காது கேளாதிருந்தால் இதையெல்லாம் நான் கேட்டிருக்க மாட்டேன் பார்த்தீர்களா? அது எவ்வளவு நிம்மதியாக இருக்கும். எனவே விமர்சனங்களை வைக்கும் போது இதை நேரிலே அவர் கேட்டால் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து விட்டு பேசுங்கள். நமக்கு பிடிக்கிறது என்று என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசாதீர்கள் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட நபர்களை பார்த்து பேசினார். அவர்களெல்லாம் வெட்கத்தினால் தலை குனிந்து கொண்டார்கள். நாம் எங்கோ இருக்கிற ஒரு தலைவரையோ ஒரு ஊழியக்காரரையோ ஒரு சக விசுவாசியோ குறித்து நாம் பேசும்போது அவர் அருகில் இல்லை. எனவே என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். அவர்கள் அருகில் இராவிட்டாலும் வேறொருவர் நம் அருகிலே இருக்கிறார். அவர் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆம், கர்த்தருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவற்றையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று தேவகுமாரன் சொல்லிவிட்டார். எனவே பேசுறதுனால தப்பில்லை, பேசினா என்ன என்று கேட்காதீர்கள். அதை குறித்து ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், காரியத்தை கேட்கும் முன் உத்தரவு சொல்லுகிறவனுக்கு அது புத்தியீனமும் வெட்கமுமாயிருக்கும். யாக்கோபு 4:11, சகோதரரே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். நீதிமொழிகள் 10:19, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். நாம் பேச வேண்டியவர்களை மட்டும் பேச வேண்டிய விதமாக பேசுவோம். நம்முடைய வார்த்தைகளை குறித்து எப்பொழுதும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.